செஃப் தாமு அவர்கள பத்தி ரீசென்ட்டா ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். குக் வித் கோமாளியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் செஃப் தாமு அவர்கள். அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலியமா ரசிகர்கள்கிட்ட இவருக்கு மிகப்பெரிய அளவு பரிச்சயம் கிடைச்சுச்சு. கிட்டத்தட்ட 6 சீசன் வந்து அந்த ஒரு ஷோவ வந்து இவரு நடுவரா இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில செஃப் தாமு அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கூட வழங்கப்பட்டிருந்துச்சு. எல்லாமே அவரோட லைஃப்ல நல்லா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது அவர் நினைச்சு பார்க்க முடியாத மோசமான ஒரு விஷயம் சமீபத்தில நடந்திருக்கு. அது அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "எனக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது எனக்கு ரொம்பவே கௌரவமா இருந்துச்சு. மிக மகிழ்ச்சியோட நான் போயிருந்தேன். அங்க நான் போயிட்டு வாங்கிட்டு இறங்கும்போது, நான் கால் வலிக்கி கீழ விழுந்துட்டேன். அந்த ஒரு இன்சிடென்ட்ல என்னோட இடுப்புல பயங்கரமா அடிபட்டுருச்சு. இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா? அது முறிவு ஏற்பட்டுருச்சு. இதனால என்னால எழுந்திருச்சு நிக்கவே முடியல. தொடர்ந்து நான் வீல் சேர்ல தான் இருந்து வந்துகிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம சமீப காலமா நான் அந்த ஷோ அட்டெண்ட் பண்றது கூட வீல் சேர்ல தான் நான் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால சுத்தமா எழுந்து நிக்கவே முடியல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்த அவர் பகிர்ந்துட்டதுக்கப்புறம் தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு என்ன ஆச்சு? இப்ப எப்படி இருக்காரு? இப்ப எந்திரிச்சு நடக்கிறாரா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில அவர பத்தி தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவர வந்து டாக்டர் முழுக்க முழுக்க ஃபுட் டயட் வந்து இருக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு இல்லையா? இது மட்டும் இல்லாம அவருக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு சில உடம்பு பிரச்சனையும் இருக்கு. அதுக்கெல்லாம் சேர்த்து மாத்திரை நிறையவே குடுத்துருக்காங்களாமா. ரொம்ப முக்கியமா இந்த எலும்பு முறிவுக்காக ஏகப்பட்ட மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது இருக்காமா. அவரோட அறை முழுக்க இப்போதைக்கு அதிகமா இருக்கிறது மாத்திரைகள் தான் அப்படிங்கிற மாரி அவரே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து ரசிகர்கள் நல்லபடியா குணமாகி நீங்க வரணும் அப்படின்னு வேண்டி வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நெறைய பேர் வந்துட்டு இதுக்கப்புறம் குக் வித் கோமாளிக்கு வரமாட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அத பத்தி அவர் எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்கல. பொறுத்து வந்து பார்ப்போம். அவர் கன்டின்யூ பண்ண போறாரா? இல்ல அவரோட ஹெல்த்துக்காக டிராப் பண்ண போறாரா? அப்படின்னு. இது ஒரு புறம் இருக்க நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் கார்த்திக் யோகி அவர்களோட கூட்டணி சேர்ந்து உருவாக போற புதிய படத்தோட அனௌன்ஸ்மென்ட் சமீபத்தில வெளியாகி இருந்துச்சு. நடிகர் ஜெயம் ரவி அதாவது ரவி மோகன் இருக்கார் இல்லையா? அவரு ரீசென்ட்டா ரவி மோகன் புரொடக்ஷன் அப்படின்னு ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த புரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படமா கார்த்திக் யோகி அவர்களோட தான் சேர்ந்து பண்ண போறாரு. இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போய்க்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஜெயம் ரவி அவர்களுக்கு 4 ஹீரோயின் வரப்போறாங்களாமா. அது மட்டும் இல்லாம 2 வில்லன் இருக்க போறாங்களாமா. அந்த 2 வில்லனுமே அதிகபட்சமாக பாலிவுட்ல இருந்தா வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் போய்க்கிட்டு இருக்கு. ஜெயம் ரவி அவர்களோட முதல் படம், அதுவும் அவரோட சொந்த தயாரிப்பு. இந்த ஒரு நிலையில 4 ஹீரோயினா முதல் படத்திலே அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. ஜெயம் ரவி அவர்களோட கடைசி படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல போகல. மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா அமையுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல் படத்திலேயே அவரோட புரொடக்ஷன்ல 4 ஹீரோயின் போட்டத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.